துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. இந்த பாடலை நாம் பாடுவோமா? அது 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒருத்தர் மாத்திரம் வந்துட்டு திரும்பி வந்து நன்றி சொன்னாங்க. மற்ற 9 பேர் வந்துட்டு நன்றி சொல்லவே இல்லை இல்லையா? நாம வந்து அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கணும். நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் உணவு கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார், இருப்பிடம் கொடுக்கிறார், வாழ தேவையான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வதற்கு தேவையான பலத்தை தேவன் தந்து கொண்டேதான் இருப்பார். அவர் பலன் இல்லை அப்படின்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நாம் கைகளை தட்டி நீங்க பாடுவோமா? ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க வாய் தந்து. தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, என் துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. நன்றி ஐயா, அன்பு முந்தி நன்றி ஐயா, அரவணை நன்றி ஐயா, அரவணை நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. நன்றி ஐயா, ஜெயம் கேட்டி நன்றி ஐயா, ஜெயம் தந்தீரே நன்றி ஐயா, ஜெயம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு.
பாட்டு தெரியாது, நம்ம சேர்ந்து கத்துக்குவோமா? கத்துக்கலாம்னு சொல்றவங்க கை தூக்குங்க. புது பாட்டு கத்துக்கலாமா? ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை ஐயா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விளக்கலப்பா. ஆமென். சங்கீதம் 66:12 இப்படியாக சொல்லுகிறது, மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஆமென். தண்ணீர் போன்ற பிரச்சனைகள், தீயை போன்ற பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் நம்மள செழிப்பான இடத்துல தான் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நாம துதித்து பாடுவோமா? உங்கள்கிட்ட போன் இருந்தா கூட நம்மள இந்த சால் ஆஃப் ஃபெய்த் அதுல வந்து அந்த பாட்டு நீங்க ஓபன் பண்ணி கூட பாடலாம். எப்பொழுது பழைய பாட்டை பாடிட்டு வித்தியாசமா ஒரு புது பாட்டை பாடலாம். அல்லேலூயா. இமை பொழுது கூட அவர் நம்மளை மறக்கலையா? ஆமென். அந்த தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்லி பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு சொல்லுமா, இமை பொழுதும் விலகலப்பா. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுமா, எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சிங்கங்களை கிளம்பி செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் கிளம்பி செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். ஆமென். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும்
தேவனை பார்த்து நம்முடைய சொந்த வார்த்தைகளாலே அவரை துதிப்போமா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செய்வோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை மறுரூபமாக்குங்க தெய்வமே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே.
அப்பா நம்ம தூங்குதல் வந்து அப்பா தூக்கத்தை விட்டு எழும்ப உதவி செய்யுங்க ராஜா. வல்லமையா எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க. அவர்களே கெஞ்சி கொண்டாடுகிறோம் தகப்பனே. அப்பா இந்த உரிசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த தயவாய் பாருங்க தகப்பனே. இன்னும் எங்களை ஆண்டவரே அப்பா ஆளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவனை வளர்க்கக்கூடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் நாங்கள் பாருங்க குழந்தைகளாய் ஆண்டவரே இருக்கிறோம். இந்த நேரம் ஆண்டவரே அப்பா பலமான ஆகாரத்தை எங்களை மாற்றிய ராஜா. அப்பா உங்களை வல்லமையினால் எங்களை மாற்றின ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரம் நாங்கள் நீர் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவியானவர் ஆசீர்வதி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேளையில் அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே யாரோட விலகினத்தோடு வந்திருக்காங்களோ அவர்களே தேவன் என்னுடைய வல்லமையினாலே பலப்படுத்துகிற ராஜா. என்னுடைய பலத்தினால் என்னை கட்டுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணாடுகிற முழங்காடுகள் ஆண்டவரே பலப்படட்டு வீசும் நாமத்தினாலே ராஜா. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கவலையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு வந்திருக்க ஒவ்வொருவரையும் தேவனை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே அப்பா நாங்கள் மனிதனின் உடலை பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தேவனை இதயத்தை பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறீர் ராஜா. ஒவ்வொருவருடைய இதயத்திலும் என்ன கவலைகள் என்ன ஏற்றங்கள் என்று எனக்கு தெரியாது ராஜா. ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறார்களே. அப்பா நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. நீங்கள் இந்த உள்ளத்திலையும் இல்லத்திலையும் வந்தா போதும் ராஜா. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் அளவில்லாமல் கிடைக்கும் ஆண்டவரே. இந்த வீட்டில சுகம் தங்கியிருக்கும் ராஜா. ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கடந்த ஒரு மாதம் முழுவதும் தேவனிகளை கண்ணீர் மணிக்கோட பாதுகாத்துக்கிறேன். நன்றி இயேசுவே. இந்த வருஷம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு கூட தெரியல ஆண்டவரே. ஆனாலும் முடிந்து விட்டது தகப்பனே. அடுத்த மாதம் ஆரம்பித்து விட்டது ஆண்டவரே. இந்த ஒரு மாதம் முழுவதும் தேவனிகளை கண்ணீர் மணிக்கோட ஒரு மாதம் பாதுகாப்பு வழி நடத்துகிறேன். உங்க கோடி நன்றி ராஜா. அநேக பலவீனங்கள் மத்தியிலும் என் தேவனை எழுப்பி நிற்க வைத்திருந்தேன். அதுக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எப்படியாக முடியும் என்று கவலைப்பட்டு இருக்கிறார் என் தேவன். நாளுக்கு மருத்துவராய் இருக்கிறேன் என்று சொல்லி நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் வழிநடத்திருக்கிறதுக்காக நன்றி 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 உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மீதம் இருக்க மாதங்களையும் நாட்களையும் நேரங்களையும் நொடி பொழுது இந்த தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய சித்தம் செய்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி ஆண்டவரே. எங்கள் சபையில் ஒரு எழுப்புதலை கொடுக்கிறார்களே ஆண்டவரே. ஒவ்வொருவரும் எழுப்பி ஆண்டவரே அப்பா பிரகாசிக்க ஒரு வல்லமை ஆண்டவரே அப்பா ஒரு எழுப்புதல் இந்த சபையில போடுபடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வல்ல கருத்துக்களாக இப்படி தாழ்த்தி கொடுக்கிறோம் ஆண்டவரே. அங்கிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீதியான பகுதிகளில் தேவன் இடைப்படும்படியா இந்த வல்ல கருத்துக்களை தாழ்த்தி கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே. ஆமென். நம்ம அப்படியே நிற்கிறோமாய் ரெண்டு ஜெபம் பண்ணிடலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம தேர்தலுக்காக ஜெபம் பண்ணிடுவோம். ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க. நான் ஆனால் வேற 2-3 ஜெபத்தை பெற்றுருவேன். நமக்கு வந்து ஆனால் வந்து வர மார்ச் ஏப்ரல் மேல வந்துட்டு நமக்கு வந்துட்டு எலெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்காக ஜெபிக்கிறது நம்ம கடமையா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக நம்ம ராஜாக்களுக்காகவும் பிரபுக்களுக்காகவும் வேண்டுதல் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் நான் படிக்கிறேன். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் எந்த விதமான பயமுறுத்தலும் இடம் கொடுக்காதபடி யாருக்கும் சாதகமாக செயல்படாதபடி நல்ல மன தைரியத்தோடு நேர்மையாக செயல்பட தக்கதான இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக பாரத்தோடு ஜெபிப்போம். நான் சொல்றேன், எல்லாத்தையும் மனசுல வாங்கிக்கோங்க. மனசுல வச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். ஓகேவா? இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பில் நடுநிலைமையோடு செயல்படவும் எந்த கட்சி மூலமாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அழுத்தங்களும் ஏற்படாமல் இருக்கவும் தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கிற அதிகாரிகள் அனைவரும் பதவி ஆசைக்காகவோ மன ஆசைக்காகவோ இடம் கொடுக்காமல் இருக்கவும் நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைவரும் எந்த விதமான பயமுறுத்துதலுக்கும் அவங்க வந்து இப்ப சில பேர் வந்து பயமுறுத்தி வைப்பாங்க தேர்தல் ஆணையத்தை. அந்த மாதிரி எந்த விதமான பயமுறுத்துதல் இல்லாம அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துல அந்த வாக்கு சாவடியில எல்லாருமே இருக்கணும்னு சொல்லியும் இந்த தேர்தல் ஆணையர் அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பில் நடுநிலைமையோடு நின்று செயல்படணுமா. இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி யாருக்காவது சப்போர்ட் பண்ணாம நடுநிலைமையா நின்று செயல்படணும்.
வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், பண ஆசை பதவி ஆசை இல்லாம அவங்க வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த தேர்தலுக்காக ஜெபிக்க போறோம். தேவன் யாரை நியமிக்க வல்லவரா இருக்காரோ, ஏன்னா உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவைகளை அதில் அதிகாரியாக்குகிறார் என்னும் வாசிக்கிறோம். நம்ம அந்த வார்த்தையின்படி தேவன் வந்து உத்தம இருதயத்தோட இருக்க ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி யாராவது ஜெபிங்க. நம்ம கண்களை மூடி அவர்களோடு சேர்த்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சமூகத்துல கூடி வரும்படி நீ செய்த சாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியல ராஜா, என் கிருபையா எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீரே, அதற்காக கோடான கொடி நன்றி செலுத்தி குறிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எல்லைப்பட தகப்பனே, ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. நீ மகிமைப்பட்டதற்காக நன்றியப்பா. கொடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பத்துக்காக உங்களோட சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. சப்பா, இந்த ஜெபத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க தகப்பனே. இந்த ஜெபம் கொடுக்க கூடாது இருக்கிற குறை குற்றங்களையும் மன்னித்து தகப்பனே. அப்பா, இந்த ஜெபத்தை நீர் ஆமென்று ஆமென்று அங்கீகரித்து நீர் பலி கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து அந்த ஜெப குறிப்பை விட கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு வரப்போற இந்த மே மாதம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேர்தல் ஆணையத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீ ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அமைதிகளை ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக பிரபுக்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையின்படி தகப்பனே உடைய கரத்துல அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேர்தல் ஆணையத்துல உடைய ஆளுகை இருக்கட்டும் சுவாமி. அப்பா, அவர்கள் எல்லாம் நீங்க ஆளுகை செய்யணும் ராஜா. இந்த ஆலயக்குள்ள நீங்கள் வைத்து நடக்கும்படியாக செபிக்கிறாண்டவரே. அப்பா, அடுத்தபடி யாருக்கும் பயப்படக்கூடாது தகப்பனே. அவங்க தைரியமா நிற்கணும் சப்பா. எந்த கட்சிக்கும் பாகுபாடு இல்லாதபடி தகப்பனே. அப்பா, தேசத்திற்கு எது ஆண்டவரே நன்மை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்படிப்பட்ட அதிகாரிகளை நீங்க பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஒப்பு கொடுக்குறாஜா. அப்பா, அதே போல தகப்பனே அப்பா, தனத்துக்கென்று பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சுயநலத்துக்காகவும் அப்பா அவர்கள் பிரயோஜனப்படக்கூடாது தகப்பனே. பண ஆசை இருக்கக்கூடாது தகப்பனே. அப்பா, நாட்டுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன தேவையோ தகப்பனே, அந்த எல்லா நன்மை உண்டாக தேசம் ஆசீர்வாதமாக இருக்க நல்ல முறையில வழி நடத்தக்கூடிய அப்பா கிருபையும் ஞானத்தையும் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா. அப்பா, ராஜா கூட இருந்து நீர்க்கால்களை போல இருக்கிறது நமக்கு சித்தமான இடத்துல அதை திருப்புகிறார் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம் அப்பா. அப்படியா ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை அவர்கள் செய்ய வேண்டும் ராஜா. உங்களுடைய ஆலோசனை அவர்கள் நடக்க வேண்டும் தகப்பனே. அப்பா, உங்க கிருபையை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை நீங்க கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த தேர்தல் ஆணையம் முழுவதும் தேவன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நடக்க போற அந்த நாட்கள தேவ கிருபை இருக்கணும், தேவ சமாதானம் இருக்கணும் ராஜா. வன்முறைகளோ கலவரங்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ எழும்பக்கூடாது இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்கள தேவன் ஆண்டவரே நீர் இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளில அப்பா நடக்க இருக்கிற தேர்தல் ஆணைய ஓட்டு வாக்கு சாவடிகள் எல்லாம் ரத்தம் தெளிக்கப்படணும் ராஜா. ஐசப்பா, ஒருவரும் ஆண்டவரே பொறாமை கொண்டு ஆண்டவரே அப்பா சண்டைகள் எழுப்பாதபடி ஆச்சு ராஜா. சமாதானமாய் ஆண்டவரே வாக்குகள் அளிக்கவும் அவரவர் வாக்குகளை உண்மை உத்தமமாய் போடவும் நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. கள்ள ஓட்டுகள் விழக்கூடாது இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அதற்கு முத்தாயிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலப்பா. அப்படிப்பட்ட கள்ள ஓட்டு வரவே கூடாது இயேசுப்பா. தொடர்ந்து எங்க தேசத்துல சமாதானம் உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாகணும் தகப்பனே. உமக்கு சித்தமானவர்களை நீர் கொண்டு வந்து ஆளுகை செய்யும்படியாக இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அடுத்த ஜெப குறிப்பு, நமக்கு வந்து சொந்த சபை கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபித்துக்கிட்டே இருக்க போறோம். எப்படி வந்து அந்த ஸ்திரீ வந்து அலட்டாதபடி அடிக்கடி போய் தொந்தரவு செய்யறாங்களோ அது போல நாம தேவனிடத்துல தொந்தரவு செய்ய போறோம். எங்களுக்கு சபையை கொடுங்க, சொந்த சபையை கொடுங்க நம்ம கேட்க போறோம். அது ஒரு ஜெப குறிப்பு. அடுத்து அதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம விசுவாசிகள் யார் இன்னும் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படலையோ அவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பணும். ஏன்னா நம்ம சாதாரணமா இருந்தோம் அப்படின்னா
அடிக்கடி பிசாசு வந்து நம்ம அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். பலகீனங்கள் ஏதாவது வந்துட்டே இருக்கும். நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் மேற்கொள்றதுக்கு நமக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால அந்த பரிசுத்தத்துக்காகவும் நம்ம யாராவது ஜெபிப்போம். சபைக்காகவும் பரிசுத்தக்காகவும் இசைக்கியா ஜெபம் பண்ணுவோம். சர்ச்சைக்காக வருகிறாண்டவரே அப்பா, நீ இந்த வருடத்தில் அப்பா எனக்கு ஒரு புது ஆலயத்தை தேவன் நீங்கள் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறாண்டவரே. ஸ்தோத்திரமாண்டவரே அப்பா, தூரமா இருக்காதபடி அப்பா பக்கத்திலே எங்களுக்கு ஒரு சர்ச்சை நீங்க காட்டுவாண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே, மாடிப்படி ஏறாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம், நீ எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறாங்க. அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே, அப்பா வயதானவர்கள் தனிப்பட்ட ஏற முடியாம இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா வெள்ளத்தோட வருகிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீ எங்களுக்கு ஒரு பக்கத்திலே எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறாங்க. 100 பேர் அப்பா இருக்கக்கூடிய ஆலயத்தை நீ எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறாங்க. அப்பா ஸ்தோத்திரமானவரே, எங்கள் சர்ச்சுக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் சர்ச்சுகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவன் நீங்க ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. ஒவ்வொருவரும் நீங்க பரிசுத்தா நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தம் இல்லாதவர்கள் தகப்பனே பரிசுத்தமாகட்டும் ராஜா. அப்பா, யார் யாருக்கு தகப்பனே அப்பா உங்களுடைய அபிஷேகம் கிடைக்கலையோ அப்பா, எல்லாருமே உங்களுடைய அபிஷேகமும் உங்களுடைய வல்லமையும் இறங்கும்படியா ஜெபிக்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்க சர்ச்சுக்கு வருகிற அப்பா அந்த அப்பா எங்க 25 குடும்பம் இல்லாமல் தகப்பனே அப்பா 100 குடும்பம் நாங்கள் எதிர்பார்க்கிற ராஜா. அப்பா 100 குடும்பத்தை என் தேவன் நீங்க அப்பா அந்த புது சர்ச் வாங்கி அப்பா நாங்க இடம் கட்டி அந்த 100 குடும்பமும் அப்பா எங்க ஆலயத்துக்கு வரும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா நாங்க இருக்கிறப்ப அப்பா எங்க ஒவ்வொருக்குள்ளையும் அப்பா உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தூக்கத்தோடு ஜெபிக்கிறேன், எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவன் நீங்க எழுப்புதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறாங்க. அப்பா எங்க ஒவ்வொருவரும் நீங்க உண்மையா நீங்க எங்களை எழுப்புங்க ராஜா. எங்களை அபிஷேகத்தால் நீங்க நிரப்புங்க தகப்பனே. தேசமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் அபிஷேகத்தால் வழியணும் ராஜா. உங்களுடைய அபிஷேகத்தை பெறணும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையை பெறணும் தகப்பனே. தேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு ஆலயத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா பக்கத்திலே நீர் எங்களுக்கு சர்ச்சையை நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவருடைய வல்லமையா நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க, சிறு பிள்ளைகளை எழுப்புங்க, வாழ்வு பிள்ளைகளை எழுப்புங்க. அப்பா புது ஊழியர்களாய் நாங்கள் அப்பா எழுப்பி பிரகாசிக்க நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்களே பொறுப்பேற்று வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். ஸ்தோத்திரம். நன்றி இயேசுப்பா. ஆவியானவரே, உங்களுடைய ஆராதனையின் தேவனீர் இடைப்பட்டீரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த எலெக்ஷனுக்காக ஜெபித்திருக்கோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபைக்காக ஜெபித்திருக்கோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எல்லாரும் அபிஷேகத்தினால் நிரம்புவதற்காக ஜெபித்திருக்கோம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வாசிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஆண்டவரே அப்பா உண்மை தரிசிப்பதற்கு ஆண்டவரே அப்பா எங்களுடைய குற்றங்களோ குறைகளோ அப்பா மீறுதல்களோ அக்கிரமங்களோ தடையாயிருந்தால் ஒரு விசையா என் தேவன் மாற்றி போட்டு எங்களை அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரும் நாட்களில் நாங்கள் எல்லாரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்த தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீதமுள்ள பகுதிகளில் என் தேவன் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா செய்து கொடுக்கிற தாசரை சீக்கிரமாய் கொண்டு வாங்க தகப்பனே. என் தேவன் தாமே நீர் ஆண்டவரை எங்கள் இருதயத்தை ஆண்டவரே அப்பா திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வசனங்களை எங்கள் இருதய பலகையிலும் மனதிலும் நாங்கள் ஆண்டவரை பதிய வைக்க எங்களுக்கு உதவி செய்த தகப்பனே. எப்படி நாங்கள் அன்றாட சாப்பிடுகிறோமோ அது போல ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தை உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்த தகப்பனே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். அடுத்ததாக சங்கீதம் எழுதிருந்து சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 2 கர்த்தர்
அப்பொழுது அவர் கோபத்தை முன்னெடுத்துல அவருடைய கலகம் எங்கு போனால் அவர்களை பெற்று துணைக்களத்தை அதில் ஸ்தோத்திரம். அடுத்ததாக காணிக்கை பகுதி, காணிக்கை பாடல் பாடுவோம். சிஸ்டம் வாங்கினா திருப்பி காணிக்கை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறையும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறையும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஒரு இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் ஆற்றுகிறார். ஒரு இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் ஆற்றுகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கி
கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற வேலைகள் தொழில்கள் அப்பா எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பா கொடுத்தது திருப்பாண்டவரே 30, 60, 100 மடங்காய் திருப்பிட்டாங்க ஆண்டவரே. அப்பா மக்கள் சோதனை எல்லா குட்டிங்க நமக்கு உனக்கே செலுத்துகிறோம் இயேசுவே நாமத்தில் தான். ஆமென். அடுத்ததாக வசனம் சொல்லுவது சீக்கிரம். சங்கீதம் 101. பூமியின் குடிகளே கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு அவர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். 1 கொரிந்தியர் 13:13. இப்போது நம்பிக்கை, அன்பு, விசுவாசம் இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவற்றில் அன்பே பெரியது. In English. And now these three remain: hope, love, faith. But the greatest of this is love. சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நீங்கினது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பயப்படாதே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய அவன். ஏசாயா 43:1. எரேமியா 29:11. நீங்கள் எப்பொழுதும் உணவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். சொல்றோம். சின்ன பிள்ளைங்கன்னா எல்லா அழகாக சொன்னாங்க. எல்லா கரங்களை கேட்டுருமா? வாராந்திரக்கு வாசம் மட்டும் நம்ம கத்திர வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம். கவனமாக கேளுங்க. கத்திரிக்கு சோதரம். ஆராதனை ஒழுங்கு. சபையின் ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். குறித்த நேரத்துக்கு முன்பாக வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சமாதான ஜெப ஊழியர்கள் மூலியமா காலையில் கர்த்தரோடு எழுப்பு ஜெபமானது காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகின்றது. கான்கால நடைபெறுகிறது. ஜெப வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றார்கள். வேத ஆராய்ச்சி நடைபெறுகின்றது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை சபையில் இந்த இடத்தில் உபவாச ஜெபமானது சபைக்காகவும் விசுவாச குடும்பங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. அதில் கலந்து கொண்டு ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த மாதம் வந்து 2வது வெள்ளிக்கிழமை என்ன தேதியில் வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? டக்குன்னு சொல்லணும், யோசிக்க கூடாது. 13ஆம் தேதி வருது. சரியா? சரியா? சரி, எழுதாமதான் வாசிக்கிறேன். 13ஆம் தேதி
எல்லாம் வந்து இங்கே ஆஜராக கத்திரிக்கு சொல்கிறோம். அடுத்த வாரம் சங்கீதம் வாசிப்பவர் கஸ்தூரியக்கா. வாசிக்கப்படும் சங்கீதம் 3 எல்லாமே வாசிக்கணும், எல்லாமே பங்கு வரணும். கத்திரிக்கு சொல்கிறோம். அடுத்தது பாடல் பாடுறதுக்கு லீலாமா பாடுவாங்க, அங்கேருந்து பாடலாம். கத்திரிக்கு சொல்கிறோம். நீங்கள் நல்லா பாடுறீங்கம்மா, கத்தவங்களுக்கு ஆலயம் கேட்கணும். அதுக்காக தான் கத்திரிக்கு சொல்கிறோம். நம் சபையினுடைய யூடியூப் சேனல் வந்து ஹவுஸ் ஆஃப் பீஸ் திருச்சி என்ற அந்தந்த வார ஆராதனைகள் பிரசங்கங்கள் அப்லோடு செய்யப்படுகிறது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்வீர்கள்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதை பார்த்து நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சரி. அடுத்ததாக போன வாரம் நம்ம வந்து மிஷினரி காணிக்கை கொடுத்தோம் இல்லையா? யாரால் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வாசிச்சிட்றேன். வாசிட்டு லாஸ்ட் 1000 rupees கொடுத்துருக்காங்க. சிஸ்டர் எஸ்தர் 50, சிஸ்டர் மஞ்சு 1000, சிஸ்டர் அகிலா 100, சிஸ்டர் சங்கீதா 500, சிஸ்டர் கலினா 500, சிஸ்டர் கவிதா 100. 5 மாதம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் மட்டும் வர வச்சுருக்கேன். அடுத்தது சொல்கிற லீலாமா 100, 500 லீலாமா 500. அடுத்தது அரவிந்த் எஸ்ஐக்கியா 100. டிஎல் எண்ணெயை வந்து 150 ரூபா கொடுத்தாங்க. அதான் 4000 ரூபா தேவைப்பட்டு 250 ரூபா தரண்டாங்க. நமக்கு 4000 ரவுண்டாக அனுப்புறதுக்காக கேட்டேன். அவங்க கொடுத்தாங்க, 150 ரூபா கொடுத்தாங்க. அது வந்து அம்சாஸ் அவங்களுக்கு வந்து பாஸ்டர் நாதர் அப்படின்ட்டு வடநாட்டில் ஊழியர் செய்கிறாங்க. அந்த பைசா வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. அதுக்கு சொல்கிறோம். நம்ம வந்து அனுப்பு இல்லைன்னா ரிசிப்ட் வந்துச்சு. நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இது யாரெல்லாம் பார்த்துட்டு கை கொடுங்க. மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம கொடுக்கும்போது நம்ம ஆசிர்வதிக்கப்படுவோம். கொடுக்கும்போது நம்ம ஆசிர்வதிக்கணும். குறிப்பாக சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம அதிகமாக ஆசிர்வதிக்கப்படுவோம். ஏன் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணார்? போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்? என்ன சொன்னார்? நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. நம்மளால பிரசங்க முடினாலும் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா கர்த்தர் நம்மளை பார்க்குவார். சரி. அடுத்ததாக இன்று பிறந்த நாள், திருமண நாள், அதாவது இந்த வாரம் இந்த மாதம் திருமண நாள், பிறந்த நாள் காண்பதற்காக ஜெபிக்க போகிறோம். ஸ்ரீனிவாச குளோரி சங்கீதா அவங்களுக்கு வந்து 20/2/2022 அன்று பிறந்த நாள், திருமண நாள் இருக்குது. அவங்களுக்காக இன்று வந்து பிறந்த நாளுக்கான இருக்கிற மோசஸ்க்காக ஜெபிக்கணும். அடுத்தது ஆர்னஸ் லீலாமா அவங்களுக்கு பிறந்த நாள் வந்து 28/2. பிரபிக்கு 28/2/2026 அன்று வந்து பிறந்த நாள். இவங்களுக்காக பாஸ்டர் நமக்கு அந்த யூடியூப் சேனல் போயிட்டு இருக்குது. நீங்கள் உங்களுடைய அதாவது 5 ஆமாம் 28 தம்பிங்க. அதான் எதில் பேர் வரல சொல்ல நீங்கள் அனுப்பல. தெரியும் அதான் இருக்குமா பேர் தான் பிரைஸ்கா. நம்ம யூடியூப் சேனல் எல்லா பக்கம் நிறைய ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நல்லா இருக்குங்கிறாங்க. செய்தி செய்தி நிறைய காட்சி பார்த்து போகிறாங்க. நம்மளோட எல்லா காரியத்தையும் எல்லாம் ஒழுங்கு முறையெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் நம்ம திருச்சி மக்கள் கவனமாக என்ன செய்யணும்? சலசலப்பு இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை வீட்டிலே சொல்லி ஜோம் பண்ணி நம்ம தலை நல்லா ஜோம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் பிள்ளைங்க எதுவும் இடத்துல பண்ணக்கூடாது. செய்தி போகும்போது எல்லா ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் இந்த சேனல் எல்லாம் போகுது, இந்தியா முழுக்க போகுது. அதனால் தயவுசெய்து உங்களுடைய நல்லா நீட்டாக இருக்கிற ட்ரெஸ் முழுக்கணும் ரொம்ப இல்லை. நம்ம இருக்கிற தந்தையானாலும் அசை கட்டுவோம். அனுமானம் இல்லை ஒழுங்கினக்காக ஒரு நல்ல அவசரம் ஒழுங்குமாக நடக்கட்டும். தயவுசெய்து உங்களுடைய அன்போடு இதில் நம்ம யூடியூப் எல்லாரும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆராதனை பார்க்குறாங்க, நம்மளோட ஆக்டிவிட்டி பார்க்குறாங்க. பக்தியாக இருக்காங்களா அது வெளியே போயிட்டு சரிங்களா? இனி யாரும் உங்களையும் வெளியே கொண்டு பயன்படுத்தும். ஸோ பண்ணுவோமா? பிரைஸ்க்காக மட்டுமான அந்த பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்களுக்காக அவங்களுக்காக நம்ம ஜோம் பண்ணி பிடிக்க போகிறோம். காலையில் பாஸ்டர் முன்பாக வந்து அவங்களுக்காக அந்த திருமண நாள் ராஜேஷ் குடும்பத்துக்காகவும் மோசஸ் ரவிக்கு நம்மளுடைய லீலாமாவுடைய மகள் தூரத்தில் இங்கிலாந்து தேசம் இருக்கிறாங்க. மகள் ஆமாம் ஆக்னஸ் ரியா மூத்த மகள். அவங்களுக்கு வேலைக்காகவும் படிச்சுட்டே செய்கிறாங்க. வேலைக்கு போகிறாங்க. அவங்க மகனுக்கும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு மரணம் தரணும். அவங்க மகன் ஆண்டி ரெஜி ஆண்டனிக்காக தேவரோடுக்காக ஆமாம் அவருடைய ஜோய்க்காக நம்ம டோனிக்காக நம்ம தொடர்ந்து ஜோ பண்ணுங்க. ஐயாவும் வெளியில் போகிறாங்க. நம்ம பெரிய எம்பிக்காரி கொட்டுறாங்க. கத்துறவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தரணும். கத்திரி ஸ்தோத்திரம். அதே கூட உங்களுக்கு யாவருக்கும் எல்லாரையும் மனசில் ஒப்பு கொடுத்து ரகுத்துக்காக வந்து உங்களை அனைவருக்காகவும் அந்த யூடியூப் சேனலில் அதுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் சுதந்திரம் தாங்க.
யூனிட் நடக்குது. நாங்கள் எல்லாமே இந்த சபையில் சகலமும் ஒழுங்கு கரமாக நேர்த்தியாக நடக்கணும். எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய காரியங்களிலே பயத்தோடு நடுக்கத்தோடு எல்லாம் நேர்த்தியாக நடக்க ஆண்டவருக்கு பார்த்தாலும். கடந்த நாட்களில் ஒரு 2 துக்க செய்தி ஏற்பட்டு போனது. ஒரு அம்மா நம்ம பிச்சாண்டு கோயிலில் நம்ம ஆராதனை நடத்துகிறோம். மாடியில் இல்லையா எஸ்தர் அம்மாவுடைய அவங்க சகோதரி அவங்க வீட்டு நம்ம ஆராதனை ஒவ்வொரு மாதம் நடத்தணும். இப்போ புவனேஸ்வரி வீட்டில் நடத்துகிறோம். அவங்க வண்டியில் போகும்போது அவங்க பையன் வந்து போகும்போது குறுக்க ஆடு வந்து கீழே விழுந்து அவங்க அந்த சிஸ்டர் அடிப்பட்டு எல்லாம் அன்பாக உபசரிப்பாங்க. நாங்கள் அந்த வீட்டில் உபவாசம் வச்சு நடத்துக்கிறோம். எல்லாம் அவங்க நிச்சயம் தான் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. அவங்க அந்த ஐயாவும் இறந்துட்டாங்க. ஏஆர் மாளிகை கல்யாண மாளிகை ஒரு அவங்க பெரிய ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, நல்ல சகோதரியார் மித்தவர்கள் மித்தம் நடித்தாங்க. ரொம்ப வேதனையான சம்பவம். இன்னொரு ஐயாவும் இருக்காங்க. கீழே குளிர்ந்தவர் டிப்ரெஷன் மன அழுத்தத்தில் அது சொல்ல முடியாத ஒரு காரியம். அது வேதனை விசுவாசப்பட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து போனாங்க, அவங்க வாழ்க்கையை வீணாக போயிடுச்சு. கத்திர தேடாமல் விட்டுட்டாம இடம் கொடுக்கூடாது. விசுவாசம் இடம் கூடாது. ஒரு செகண்ட் தான் இடம் கொடுப்போம், அது இடம் கொடுக்கூடாது. அதனால் இதை தான் ஷேர் பண்ணுங்கள், நல்லா ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஆவி உங்களோட நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஐக்கியமாங்க பாஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துக்கல ஒரு வேலையை கொடுத்துறது நீங்கள் அடுத்த வரைக்கும் நடத்துவாங்க. சங்கீதம் 68:6 வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்யறாரு? தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கர்த்தர் வந்து ஒருவேளை தான் நான் தனியா இருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு? வீடு வாசலை ஏற்படுத்தி. அது மாதிரி நிறைய குடும்பங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏற்படுத்தினார். கர்த்தர் வந்து he led the lonely into families in இங்கிலீஷ்ல. அவர் என்ன செய்யறாரு? தனிமையா இருக்கிறவர்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். எல்லாத்தையும் குடும்பமா மாத்துறாரு. அப்போ இன்னைக்கு இந்த 3 குடும்பம் திருமண நாளை இது பண்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஏற்படுத்தின இந்த குடும்பத்துக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ தனிமையா இருக்கிற கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை குடும்பங்களாய் ஏற்படுத்துகிறேன். நீர் ஏற்படுத்தின இந்த குடும்பங்கள் இன்று வரைக்கும் நிலைத்திருப்பதற்காக நன்றி. என்னை நிரப்புங்கப்பா சொல்லுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டு சுகமாயிருக்கவனே பிரியமானவரே, உங்க ஆத்ம ஆமே. கை தட்டுமா நான் சேர்த்து. ஐயா கொஞ்சமா சொன்னீங்களா எனக்கு கேட்கும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஓட்டுங்கய்யா. இங்க மணியா சொன்னவரியா அங்க பாருங்க, அங்க பாருங்க. அம்மா இங்க பாருங்கம்மா.
இங்க பாருங்க. ஐயா போய் ஐயா இங்க பாருங்க இங்க பாருங்க. அம்மா இங்க பாருமா. இங்க பாருங்க வீட்டுக்காரர் தான் இருக்காரு. ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுங்க. இந்த மாதிரி கையெழுத்து போடுங்க. தேவாரா வாங்கம்மா வச்சு வைங்கம்மா அவங்க ஐயாவுக்கு வாழ்த்துங்க. என்னை நிரப்புங்க. என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க.